தினமொரு வசனம். சங்கீதம் 4 வசனம் 7. அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர். பல ஆண்டுகளுக்கு முன்பு நான் தனிமையில் வாழ்ந்த அந்த நாட்களில் சில நேரங்கள் நான் என் அறையில் மிகுந்த உற்சாகத்துடன் புது புது பாடல்களை பாடி மகிழ்ந்து கொண்டிருப்பேன். அதை கேட்கும் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள், இவன் பிரச்சனைகள் இல்லாத மனிதன், எனவே படுகுஷியாக பாடிக்கொண்டிருக்கிறான் என்று நினைப்பதும் சொல்வதும் உண்டு. ஆனால் என் நிலைமையோ படு மோசமாக இருக்கும். ஏராளமான கஷ்டங்களினாலும் நெருக்கங்களினாலும் சூழப்பட்டிருப்பேன். ஆனால் தேவ சமூகத்தில் இதயத்தை ஊற்றும் போது தேவன் உலகம் தர முடியாத ஒரு களிப்பை தந்து பாடி மகிழச் செய்வார். தேவனோடு நாம் நெருங்கி வாழும் போது பல நேரங்களில் தேவன் நம்முடைய நெருக்கம் நிறைந்த சூழ்நிலையை மறக்க வைத்து ஆவியில் களிகூற செய்து விடுகிறார். நம்முடைய சூழ்நிலைகள் துன்பமானதாக இருந்தாலும் நம்முடைய இதயம் தேவனோடு இணைந்திருக்கும் போது சூழ்நிலைகளை கடந்து செயல்படும் ஒரு தெய்வீக சந்தோஷ நிலை நம்மில் கிரியை செய்கிறது. நெருக்கங்கள் நிறைந்த சூழ்நிலையில் தாவீது தேவனை நோக்கி கூப்பிடுகிறான். அங்கே என்ன நடந்தது? மற்றவர்களுக்கு தானியமும் திராட்சை ரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை விட அதிகமான சந்தோஷத்தை தேவன் அவனுக்குள் வைத்தார். தேவன் தருகின்ற மகிழ்ச்சி என்பது அவருடைய அன்பான உறவை சார்ந்தது. அது வேறெதையும் சார்ந்து நிற்பது இல்லை. அந்த அன்பான உறவினை ஆத்துமாவில் தேவன் உணரச் செய்யும் போது எல்லா புத்தியையும் கடந்த ஒரு சமாதானமும் எல்லா சூழ்நிலைகளையும் கடந்து செயல்படும் ஒரு சந்தோஷமும் உள்ளத்தில் செயல்படுவதை காண முடியும். இது அதிசயமானது, ஆனால் உண்மையானது. பிலிப்பி சிறையில் பவுலுக்கும் சீலாவுக்கும் அதுதான் நிகழ்ந்தது. உடலில் பலத்த காயங்கள், கை கால்கள் கட்டப்பட்டிருந்தன. அவமானமான வேதனையான சூழ்நிலை. ஆனாலும் பவுலும் சீலாவும் பாடி துதித்தார்கள். எப்படி? தேவ பிரசன்னம் அவர்களை சூழ்ந்து கொண்ட போது சூழ்நிலையை அவர்கள் மறந்தார்கள். விண்ணுலகில் இருந்து வந்த மகிழ்ச்சி இதயத்தை நிரப்பியதால் பாடி மகிழ்ந்தார்கள். ஆம், தேவன் நம்மோடு இருக்கும் எந்த சூழ்நிலையிலும் உலகம் தர முடியாத ஒரு தெய்வீக மகிழ்ச்சியை அருள முடியும் என்பது உண்மை. நமக்குள் தேவன் அதை செய்வார். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் தேவ சமூகத்தின் ஐக்கியத்தில் நிலைத்து இருப்பவராகவும் விசுவாசத்தில் உண்மையுள்ளவராகவும் வாழ கிருபை பாராட்டும். ஆமீன்.